நீங்க லேப்டாப்ல இல்லனா சிஸ்டம்ல நிறைய நேரம் வேலை செய்வீங்களா? அப்ப எப்பயாச்சும் உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற F&J கீஸ் மேல மட்டும் ஒரு டைனி பம்ப் இருக்குமே, அதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லையா? அப்ப உடனே உங்களோட கீபோர்ட் எடுத்து உங்களோட ஃபிங்கர்ஸை ரன் பண்ணி பாருங்க. F&J கீஸ் மேல மட்டும் ஒரு டைனி பம்ப் இருக்கும். இந்த டிசைன் எதுக்காக இன்வென்ட் பண்ணப்பட்டது? உலகத்துல இருக்கிற நிறைய டைப் பண்றவங்க அவங்களோட டைம் சேவ் பண்ணி ஃபாஸ்டா டைப் பண்றதுக்காக கீபோர்டை பார்க்காமலேயே ஸ்கிரீனை பார்த்தே டைப் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க டைப் பண்ணும்போது அவங்க ஈஸியா ஹோம் பொசிஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் கீபோர்டை யூஸ் பண்ணும்போது அவங்க ஹோம் பொசிஷனை எந்த சிரமமும் இல்லாம ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த F&J கீஸ் மேல இருக்கிற டைனி பம்ப். இதுதான் நம்ம டிசைன் ஃபார் எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை வடிவமைக்கும் போது அது ஸ்பெஷல் நீட்ஸ், வயசானவங்க, அப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேட்டகரியில இருக்க பீப்புள் ஈஸியா அதை பயன்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சோம்னா சாதாரணமான மக்கள், அதாவது ஆவரேஜ் கேட்டகரியில வர பீப்புளுமே அதை ஈஸியா பயன்படுத்த முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் இந்த F&J கீஸ் மேல இருக்க பம்ப் பார்க்கும் போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள நிறைய பேருக்கு நம்ம செய்யற வேலை சின்னதா பெருசா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். வேலையில என்னங்க சின்ன வேலை பெரிய வேலை? இந்த F&J கீஸ் மேல இருக்கிற பம்ப நம்மள நிறைய பேரு இந்த வீடியோ பாக்குற வரைக்கும் கூட நோட்டீஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். ஆனா அது இல்லைன்னா உலக அளவுல டைப் பண்ற பல லட்சம் பேருக்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்படும். அதே மாதிரிதான் நம்ம செய்யற வேலையினால யாரோ ஒருத்தவங்களுக்கு சும குறைஞ்சாலோ சிரமங்கள் கம்மியானாலோ நம்ம செய்யற வேலை நிச்சயம் பெரிய வேலை தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.